Guys, welcome to Harshit Core Technologies. அதாவது அது என் ஃபஸ்ட்டு சேனலோட நேமு, இது என்னோட செகண்ட் சேனல் தான். அப்பா காலேஜில் கைஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண அப்படின்னா, இந்த இந்தியன் பைக் டெலிவரி இந்த கேம் இருக்குல்ல, இந்த கேமில் நம்மளே ஒரு மிஷின் க்ரியேட் பண்ணி விளையாட போகிறோம். ஓகே guys, let's get into the gameplay video. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன மிஷின் கொடுத்துருக்காங்க, என்ன மிஷின் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டு கம்மி பண்ணிக்கிறோம். காரோட சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கரெக்டாக விளையாட கேட்காது வாய்ஸு. ஸோ இப்போ கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு இடத்துல டெலிவரி பண்ணிவிட்டு அந்த காரை வச்சு ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த காரை வச்சு இந்த காரை வச்சு என்ன கார் ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத போக போக பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட் நம்ம இந்த கார் எடுத்துகிட்டு வந்து இங்கே விட சொல்லியிருக்காங்க. விட்டுட்டேன். ஸோ விட்டதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி சொல்லணுமா, அதுக்கப்புறமா இன்னொரு கார் வந்து இங்கே வந்து விடுவாங்களாம். ஸோ அதான் இப்போதைங்க ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஹலோ சார், நான் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டேன். நீங்கள் வந்து எனக்கு அந்த இது மட்டும் தந்துடுங்க. ஓகே. ஸோ ஓகே கைஸ், நம்ம சொல்லிட்டோம், கார் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஃபார்ச்சுனர். நம்ம இந்த காருக்கு பதிலாக இந்த காருக்கு, ஏன்னா அது வந்து செகண்ட் ஹேண்ட் காரு. செகண்ட் ஹேண்டுக்கு இதுவும் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் தான். ஸோ கரெக்டாக இருக்கும் பாருங்கள், ஏன்னா அதில் நிறைய டேமேஜ் இருக்குது. அதெல்லாம் பொறுத்துட்டு அந்த ஃபார்ச்சூன் வந்து இப்போ தான் ஒரு புது மாடல் ஃபார்ச்சூன் இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட்ஸ் ட்ரைவ் இட் அண்ட் லெட்ஸ் செல் திஸ் கார் ஃபாஸ்டர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நான் பார்த்திங்கன்னா இந்த கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பியிருக்கேன். அது என்ன இடம்னா செகண்ட் லொக்கேஷன். அந்த இடத்துக்கு போய்ட்டு நம்ம இந்த காரையும் ட்ரேட் பண்ணி we are gonna get சூப்பர் டூப்பர் கார். இன்றைக்கி நம்ம டார்கெட் என்னன்னா, அந்த ரோல்ஸ் ராய்ஸை எடுக்கணும் அப்படின்றது டார்கெட். ஓ மை குட்னஸ், கார் வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே. நம்ம இன்றைக்கி ரோல்ஸ் ராய்ஸை எடுப்போமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கார் வந்து ட்ரேட் தரோம் அப்படின்றாங்கன்னா, ஆனால் ஒரு மஸ்டேங், ஒரு பழைய மஸ்டேங் தரோம் அப்படின்றாங்க. அந்த மஸ்டேங் வந்து ஓ மை குட்னஸ். ஆஹா, இந்த கார் திருப்பி கொடுத்தா தருவாங்களான்னு தெரில. ஓகே, லெட்ஸ் சீ. ஆனால் அந்த மஸ்டேங் ரொம்ப 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 டேமேஜ் ஆகிருக்கான். கிட்டத்தட்ட ஹுட் இல்லை, ஃப்ரண்ட்டு வீல் இல்லை. ஃப்ரண்ட்டு வீல்னா மீன்ஸ் ஹுட் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி இருக்கான். இந்த கார் வந்து நிலைமை அப்படி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த கார் நம்ம வாங்க போகிறோம். இந்த கார்லேயே ஹுட் இல்லை, ஹுட் இல்லாத காரை நினச்சிக்கிட்டோம், அங்கே நினச்சிக்கிட்டோம். ஸோ நம்ம லொக்கேஷனுக்கு போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா, கார் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டோம் சேஃபாக. ஸோ அப்போ டேமேஜ் பண்ணதான், அதுக்கு மேலே எந்த டேமேஜும் பண்ணலை. இப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் கைஸ். ஹலோ சார். ஓ மை காட் கைஸ், ஆட் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா, நான் கால் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 10 மினிட்ஸில் வரேன் அப்படின்னாங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா கைஸ், நமக்கு இப்போ கார் வந்து கிடச்சிருச்சு. ஆனால் இந்த காரை வந்து இப்போ எதுவுமே பண்ண முடியாத நிலமையில் இருக்குது. ஏன்னா ரொம்ப டேமேஜ் இருக்குது. இந்த கார் ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு ஈடாக இருக்குது. ஸோ அந்த ஆக்சிடெண்ட் தான் இந்த காருக்கு இப்படி இருக்குது. உள்ளே இருந்தவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இந்த கார் தான் ரொம்ப உடஞ்சிருக்கு. ஓ மை குட்னஸ். ஸோ கைஸ், நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, என்னோடய மொத்த காசையும் நான் வந்து திருப்பி அதே மாதிரி கொடுத்துட்டு திருப்பி நான் இந்த காரை எடுத்துட்டேன். ஏன்னா என்கிட்ட $1 கூட கிடையாது. அதுவுமே என்கிட்ட காசே கிடையாது. இப்போது இந்த காரை விற்றேன்னா இந்த காருக்கு போகிற ரேட்டை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பண்ண முடியும். ஸோ இந்த காரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய அடிஷ்னலாக காசையும் கேட்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம போனோட ஒரு ஒயிட் ஃபார்ச்சுனருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். நம்ம ஒரு க்ரீன் ஃபார்ச்சுனருக்கு இது ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த ஃபார்ச்சுனரும் கண்ணாடியெல்லாம் உடஞ்சி ஃபார்ச்சுனர். ஸோ
ஸோ லெட்ஸ் ட்ரேட். ஏன்னா இது வந்து இப்போ புது கார் நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்ககிட்ட எப்படியாச்சும் ஒரு பேசி ஒரு $5,000. If I get a $5,000, I could manage to repair that Mustang. Okay, let's. So guys, we got the car and the car on the front la low persa water. So இந்த ட்ரேட்க்கு ஓகே பண்ணிட்டேன். ஐ காட் நான் வந்து 35K கேட்கலாம் அப்படின்னு நினச்சோம்ல. நான் 3K தான் பண்ணியிருக்கான். தட்ஸ் நாட் $3,000, தட்ஸ் $3,000. பார்க்கலாம் இது எனக்கு பத்தாதானே. ஃபஸ்ட் நம்ம இந்த கார் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போகலாம். ஸோ விட்டது தான் போல். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் புல்லட் ஷூட் ஆகிருக்கு. அதனால் இது வந்து அந்த மஸ்டேங்கோட ஓனர் வந்து ட்ரேடுக்கு அக்செப்ட் பண்ணல. எனக்கு லேஸ் உடஞ்சிருக்கு அதே மாதிரி இருக்கிறதுனால அவர் வந்து ட்ரேடுக்கு அக்செப்ட் பண்ணல. வேறு யாருமே மஸ்டேங்கும் வச்சிடல. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது மஸ்டேங் நமக்கு இப்போ கிடைக்கல. அதுக்கு பதிலாக தான் நமக்கு ஒரு காரை ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா லேம்போர்கினி. அதுதான் நம்ம இப்போ ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கார். இங்கே பாருங்கள் பைக் 2 பைக் வேறு இருக்குது இந்த இடத்துல. பட் ஐ டோன்ட் நோ அவரோட பைக் ஏன் நிற்கிது. ஸோ இட்ஸ் ஓகே. நமக்கு வந்த காரு நம்ம காரு இந்த இடத்துக்கு தான். ஸோ இந்த காரும் நிறைய டேமேஜஸ் இருக்கான். கலர் உடையில் வெளியில் எந்த டேமேஜ் இல்லை. உள்ள இன்ஜின் டேமேஜ் அப்படி இப்படின்னு நிறையா இருக்கான். ஸோ இந்த காரை வந்து நம்ம விற்றுலாம். But we need to do more for this in this car. So next trade accept continue பண்ணுறேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரேடு பார்த்திங்கன்னா அக்செப்ட் ஆகிடுச்சு. அது என்னென்னா இது ஒரு தரமான ட்ரேடு. அது என்னென்னா மஸ்டேங் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு ட்ரேடுக்கு. மஸ்டேங் விட்டு பிடிக்கலாம். ஆனால் இந்த மஸ்டேங் வந்து டேமேஜ்லாம் கிடையாது. புது மஸ்டேங் அது புதுசுலாம் டேமேஜ் இல்லாத மஸ்டேங். ஆனால் அதுக்கு இன்டர்னல் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அண்ட் நம்ம இன்னும் கார் வந்துச்சு. திஸ் கார் இஸ் இன்சேன். எவ்வளோ அழகாக இருக்குது. சி த ஹெட்லைட். இல்லை நான் கிட்ட வியூ வைக்கிறேன் பாருங்கள். வாவ் தட்ஸ் அமேசிங். அந்த ஹுட்லாம் பாருங்கள். ஹுட் டீட்டெயிலாம் பாருங்கள். அமேசிங். வாவ் ஸ்பாய்லர்ஸ் இன்சேனாக இருக்குது. ஓகே இப்போ நம்ம காரை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ட்ரேடை பார்க்கலாம். ஸோ கைஸ் நான் கரெக்டாக வந்து திருப்பி இன்னொரு கார் எடுத்துட்டேன். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா இன்னொரு கார் பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்துருக்கு. அது என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்ரா கார். அந்த சூப்ரா காருக்கு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். தட்ஸ் an yellow Supra. So let's go and get it. So there is our car guys. தரமாக இருக்குது. ஸோ இந்த கேமில் நமக்கு ஓனர்ஸ் வந்து எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. இந்த கார் ஒன்றும் அந்தளவுக்கு டேமேஜஸ் இல்லை, இன்டர்னல் டேமேஜ். ஆனால் ரொம்ப அதிகமான கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பட் திஸ் இஸ் ஆல்சோ சேம். நமக்கு நம்ம டார்கெட் ரீச் வந்து பெரிய ஒரு டார்கெட். நான் எனக்கு சர்ப்ரைஸ் கார் வச்சுருக்கேன். ஸோ எண்டிங்கில் அதோட சீட் கோடையும் நான் சொல்கிறேன். ஸோ அந்த காரை நான் எண்டிங்கில் சொல்கிறேன். இந்த வரைக்கும் பாருங்கள் எனக்கு கிடைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரேட் ஆஃபர் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ என்னென்னா அதே ஒரு பணக்காரர் இருக்காருன்னு சொன்னேன்ல, அது அவரே வந்து திருப்பி வந்து சூப்ரா வாங்குகிறேன், சூப்ரா வந்து எனக்கு பழசாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ நம்ம அவருக்காக இந்த காரை கொடுக்க போகிறோம். இதுக்கு ட்ரேட் பண்ணுற கார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் BMW. அந்த கார் வந்தோடனே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கார் இதோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். எனக்கு பர்சனலாகவே BMW ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் திஸ் இஸ் M5 மாடல்.
ஸோ எப்படி ஒரு டிஃபெண்டரை வச்சு எவ்வளோ பெரிய கார் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா? அதாவது நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம பெருசாக முன்னேறணும். அதான் நான் இந்த கேம் பிளேயில் நான் சொல்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு நான் இன்னொரு ட்ரேட் பண்ண போகிறேன். இன்னும் எனக்கு 2 ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ அந்த ட்ரேட் நான் 3 ட்ரேட் பண்ணலான்னு ஓகே. ஸோ 3 ட்ரேடும் பக்கத்தில் இருக்கேன். ஸோ 3 ட்ரேடை என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஐயோ. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் ட்ரேட் கார் வந்து ஜோர்க்கு பாருங்க. ஃபெராரி பர்பிள் கலரில் மின்னுது. ஐ லவ் இட். இந்த கார் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட புதுசு மாதிரி தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து வெறும் கொஞ்சம் கிலோமீட்டர் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காரில் இந்த காரை இன்னொரு காருக்கு பண்ணி. ஸோ அந்த இன்னொரு காரை லாஸ்ட்டாக ஒரு காருக்கு ட்ரேட் பண்ணி நம்ம ஸோ இன்னொரு டெஸ்டினேஷன் கொஞ்சம் தூரமாகவே இருக்குது. அது எவ்வளோ வரும்னா கிட்டத்தட்ட இதையே சுற்றுற அளவுக்கு இருக்கும். ரொம்ப சுற்றுற மாதிரி இருக்குது. ஸோ ஐ வில் கண்டினியூ ஆஃப்டர். நெக்ஸ்ட் கார் இஸ் நிசான் ஜிடிஆர். இது இன்சேன் தான். நம்ம இந்த காரை ஓட்டி பார்க்கலாம் வாங்க. ஓ பாய்ஸ், தரமாக இருக்குது. செம கார். ஆர்பிஜி கலர்ஸில் தட்ஸ் எல்இடிஸ் அமேசிங். ஸோ இந்த காரோட ஓனர் வந்து ரொம்ப 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 ரிச். அவருக்கு ஒரு ஃபெராரி வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது நம்ம ஃபெராரி பர்பிள் கொஞ்சம் ஆசை. அந்த ஃபெராரி நமக்கு கிடச்சி ப்ளூ கிடையாது, பர்பிள். அவருக்கு ப்ளூ தான் கிடச்சா, பர்பிள் கிடைக்கும். ஃபெராரியில் ரெட்டு தான் மோஸ்ட்லி இருந்துச்சான். அதனால தான் நம்ம இந்த பர்பிள் இதை நான் கேட்டேன். அவங்க வந்து டக்குன்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இப்போ இந்த காரியம் நம்ம லாஸ்ட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, நான் இந்த காரோட லாஸ்ட் கார் இது அப்படின்றதையும் சொல்கிறேன். அதோட சீட் கோடையும் சொல்கிறேன். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணி இந்த ரூல்ஸ் எடுத்தேன். அதை நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஐ எம் ஸோ சாரி அபவுட் இட். ஸோ நான் செகண்டாக லாஸ்ட்டாக எடுத்த கார் இதுதான் கைஸ். திஸ் இஸ் அ லாம்போர்கினி. இதுக்கு தான் நான் இவ்வளோ ட்ரேடியும் பண்ணி, இந்த காருக்காக தான் நான் இவ்வளோ ட்ரேடியும் பண்ணேன். ஒர்த் தான், கண்டிப்பாக ஒர்த் தான். See, wow, that's insanable. We can't tell that's not good. It's good. It's pretty good. That's insane. See, it's good. ஒரு வேகத்தை பாருங்க. இது பாருங்க, நான் இடித்த என் காருக்கு எதுவுமே அவ்வளோ கார் உடையுது. இதுதான் கைஸ் காருன்றது. திஸ் இஸ் ஹார்ட் ஒர்க். ஸோ இந்த கேம் பிளேக்கும் ஒரு மாரல் இருக்குது. இது என்னோட ஒரு கேம் பிளேக்கும் ஒரு மாரல் இருக்கும். ஐ வில் புட் இன் சாட்டர்டேஸ் சண்டேஸ். ஸோ என்னோடய கார்டிக் அதுக்கும் சப்ஸ்கிரைப் போடுங்க போயிட்டு. ஸோ திஸ் இஸ் இன்சேன் கேம் கைஸ். இந்த கேமில் நான் நிறைய கண்டென்ட்ஸ் போடுவேன். என் கண்டென்ட் எல்லாம் மறக்காமல் பார்க்க போடுங்க. சப்ஸ்கிரைப். நான் போடுறதே வீக்லி ஒன்ஸ் தான். அதையும் மிஸ் பண்ணாமல் போட்டுனாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இந்த 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 காரோட சீட் கோடையும் பார்க்கலாம். ஸோ இந்த காரோட சீட் கோடு என்ன? தட்ஸ் சிம்பிள். 2189. தட்ஸ் இட். ஸோ இதுதான் இந்த காரோட சீட் கோடு. ஸோ இந்த ஒரு இந்தியன் பைக் டிரைவிங் ஸ்டோரி பேர் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஸோ நம்ம நினைக்கிறது நடக்கலை அப்படின்னு நம்ம நிறைய தடவை யோசிச்சிருப்போம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம நினச்சதை எடுக்கிறது தான்
இந்த கதையோட மாடல். ஸோ நான் எப்படி ஒரு லாம்போகினி ஒரு ரோல்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்தேன். எனக்கு அதுக்கு மேலே பேராசை வந்துச்சு. பேராசை கஷ்டம், ஒரு தப்பு கிடையாது. நம்மளே தான் என்னோட ஆசை பேராசை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஒரு பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. உங்களிடம் இருந்து விடைபடுவது கேம்ஸ் வேர்ல்ட். Love you all and tata. Bye bye.